வைக்கலாம், நீ யூனிவர்சிட்டிக்கும் போகலாம், அதே நேரம் மார்க்கத்தையும் படித்துக் கொள்ளலாம். அப்போ நம்முடைய பிள்ளைகள் மதரசாக்களில் வளரும் போது 5 நேர தொழுகை நேரத்துக்கு தொழுகிறான், தஹஜ்ஜுக்கு எழும்ப பழகிறான், முன்பின் சுன்னத்துக்களை தொழுகிறான், அவுராத்துக்களை எல்லாம் பாடமாக்குறான், ஃபிக்ஹ் சட்டங்களை படிக்கிறான், சட்டங்கள் தெரியுது, ஹராம் ஹலால் தெரியுது. அப்ப சிகரெட் பாவிக்க மாட்டான், தூள் பாவனைக்கு போக மாட்டான், இன்னொரு மாட்டானுடைய மனைவிக்கு மேல ஆசைப்பட மாட்டான், இன்னொரு பொம்பளைய நேசிக்க மாட்டான். அவனா வாழ்ந்துகிட்டு அவனா சந்தோஷமா இருக்க பார்ப்பான். ஹராம் ஹலால் அவனுக்கு தெரியும். அவனுக்கு அடுத்தவனுக்கு மார்க்கம் சொல்லாவிட்டாலும் அவன் மார்க்கத்தின்படி ஒழுகவும் அவனுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை செடுத்து வைக்கவும் அவன் படிக்கிறானா இல்லையா? அப்ப சொர்க்கம் போறதுக்கு நம்ம பிள்ளைய தயாராக்குறோம். அதனால மார்க்க கல்வி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான அவசியமான ஒண்ணா இருக்குது. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் மார்க்க கல்வியை தேடுவதற்காக வெளிக்கிட்டு விட்டாரோ அல்லாஹ் அவருடைய சொர்க்கத்தின் பாதையை அவருக்கு இலசுபடுத்தி கொடுப்பான். அது எந்த கல்வி? இந்த மார்க்க கல்வி, அல்லாஹ்வுடைய இந்த ஷரியா கல்வி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இந்த இஸ்லாமிய கல்வி. அந்த இஸ்லாமிய கல்வி அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது. இதை ஹயாத்தாக்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் இந்த மார்க்க கல்விக்குள்ளே நாம் அகப்படுத்த வேண்டும். அது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு தளமாகவே இருக்கிறது. எந்த தெருவில் பிள்ளைகளை விடுறது, எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறது, எந்த கிரவுண்ட்ல விளையாட விடுறதுங்கிற ஒரு பயம் இன்னைக்கு எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்குது. என்றால் எந்த திசையில திரும்பினாலும் ஏதாவது ஒரு பாவனை, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பிள்ளைகளுக்கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், இது திட்டமிட்டு சதி நடக்குதா? முஸ்லிம்களை பார்த்து வேணும் என்று இந்த பிசினஸை கொண்டு வராங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அப்படி கிடையாது, திட்டமிடல் கிடையாது. ஆனா வியாபாரி அவனுடைய வியாபாரத்தை விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் ஒரு பொருளை விற்கிறேன் என்றால் அந்த பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்புள்ள இடத்துல அதை கொண்டு போய் நான் பொட்டிக்கடை போட முடியும். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தானே நான் விற்க முடியும். நல்லா தெரியும், நம்முடைய முஸ்லிம்கள் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாம வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வசதியா வியாபாரிகளாக கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். அப்போ முஸ்லிம் பிள்ளைகளுக்கிட்ட போதை வஸ்தை பழக்கி விட்டா அவன் எப்படியும் பாப்பா கிட்ட உமா கிட்ட களவெடுத்து வாங்குவான் என்று நல்லா தெரியும். அதனாலதான் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த போதை வஸ்து பாவனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. வியாபாரிகளுடைய தந்திரம் என்னென்றால், இலவசமான 2-3 தடவை கொடுத்தா அதுக்கு பிறகு அவன் பழையிட்டான்டா கொடுத்த இலவசத்துக்கு சேர்த்து திரும்ப புடுங்கிடலாமங்கிற ஒரு தந்திரம் தான். அதனாலதான் இந்த போதை வஸ்து பாவனைகள் இன்னைக்கு நம்முடைய நாட்டில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் செறிந்து வாழ்றாங்களோ அங்கெல்லாம் அதிகமாயிட்டு இருக்கிறது. நிறைய பேர், நிறைய பெற்றோர்கள், நிறைய பெரும்புள்ளிகள், நிறைய பெரிய இடத்துல இருக்கிறவங்க தலை குனிஞ்சு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவர் பிள்ளையுமா இதை பாவிக்குது அப்படி என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு சில உயர்ந்த மனிதர்கள் ரகசியமாக எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி இதை செய்யறது, என்ன பண்றதுங்கிறது தெரியாம அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் என்றால், நம்மளோட பிள்ளைகிட்ட நாம இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் கொடுக்கல, நம்ம பக்கத்துல வச்சிருக்கல, பள்ளிக்கு கூட்டி போகல, அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை கொடுக்கல. கொடுத்திருந்தா எவன் கூப்பிட்டாலும் எவன் கொடுத்தாலும் எடுத்து பாவிக்கிற பிள்ளையாக நம்ம பிள்ளை இருக்காது. அன்புக்குரியவர்களே, இப்ப ஓலவல் முடிஞ்சிருக்கு. இந்த நிலைமையை, ஊர்ல உள்ள இந்த நிலைமையை கவனித்து எங்களுடைய மதரசா நிர்வாகம் ஒரு முடிவெடுத்து இருக்குது. இப்பதான் நாங்க 2023ஆம் ஆண்டுக்கான ஒரு புதிய பெட்சை எடுத்திருந்தோம். 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்து ஒரு வகுப்பு ஆரம்பிச்சாச்சு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை கவனித்து இந்த வருஷம் ஓலவல் எடுத்த மாணவர்கள் ஒரு பெட்ச் எடுத்து இன்னொரு கிளாஸா ஆரம்பிப்போம் அப்படி என்று சொல்லி ஒரு சில நலம் விரும்பிகள் மசூரா பண்ணி, பாடசாலை நிர்வாகத்தை கூப்பிட்டு ஒரு மசூரா பண்ணி இப்ப ஒரு முடிவெடுத்திக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம பிள்ளைகள் ஓலவல் எடுத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை கண்டிப்பாக மதரசாக்களை சேர்த்து அந்த மதரசாவில் அவர் ஒரு ஆலிம் கோர்ஸ் அவர் முடிக்கணும். அதுல அவருக்கு ஏழவல் பாடம் நடக்கும், அதுல அவர் யூனிவர்சிட்டி போகலாம். ஆனா அவர் ஒழுக்கத்தோட மார்க்கத்தோட இருப்பார். இந்த பாலா போன இந்த கேடுகட்ட இந்த சமுதாயத்துல உள்ள வழிகேடர்களை விட்டு அந்த பிள்ளைகள் அப்படியே ஒரு மதரசாவில் ஒரு மார்க்க சூழலுக்குள்ள ஒடுக்கப்படும். அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தர்பியாவும் மார்க்கும் ஹதீஸும் குர்ஆனும் கொடுக்கப்படும். சில பிட்ட பாவனைகளும் பழக்கங்களும் தொட்டு கூட பார்த்திருந்தா கூட அதை தள்ளி வச்சு அந்த பிள்ளை திருந்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே அதை நலவுல கொண்டு இந்த மதரசாவுல இன்னொரு பெட்சை உருவாக்குறதுக்கு பல சிரமங்களுக்கு மத்தியில தைரியமா நிமிர்ந்து நிற்கிறது நம்முடைய தத்பீக் ஷரியா ஆண்கள் அரபு கல்லூரியும் பெண்கள் அரபு கல்லூரியும். பெண் பிள்ளைகளையும் அந்த மதரசாவுல சேர்த்துடலாம். பெண்கள் மதரசாவுல ஆண் பிள்ளைகளையும் இந்த மதரசாவுல சேர்க்கலாம்.
நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு இதை அடுத்தவங்களுக்கு எடுத்து வைங்க. நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தோடு வளர வேண்டும். அதுவும் குர்ஆன் ஹதீஸை கற்று அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஏன்னா மார்க்கம் என்ற பேர்ல ஷிர்க் பித்அத்துகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுத்து உலக கல்வியையும் கொடுத்து அவர் வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. நாம் கலாக்கதிரை நம்பித்தான் மூமினா இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். நம்முடைய பிள்ளைய நீங்க எங்க கொண்டு வைச்சாலும் எழுதின ரிஸ்க் தான் கிடைக்கும், எழுதாதது கிடைக்காது. எழுதாதது கிடைக்காது. அவனுக்கு எழுதினது கிடைக்கும், எப்படி போனாலும் கிடைக்கும். நீ என்ன நாட்டுல போய் எப்படி பறக்க பறக்க படிச்சாலும் இறைவன் எழுதாத ஒரு துளி தண்ணி கூட கிடைக்காது. இந்த ஒரு கலாக்கதிர் நம்பிக்கை நம்ம கிட்ட உறுதியா இருக்கும் என்றால், ஏன்னா மதரசாவில் சேர்க்கிறா எல்லாருக்கும் பயம் என்னன்னு சொன்னா, தொழில் வாய்ப்பு என்ன செய்யற, புள்ள மௌலவியா என்ன செய்யறேன். இப்ப மௌலவியானாக்கள் எல்லாம் அடுத்தவனுடைய கட்டப்பாத்தியாவுல தங்கி நின்ற காலம் மலையேறி போயாச்சு. அவர் ஒரு ஆலிம், அதோடு ஒரு தொழில் அதிபர். அவர் ஒரு ஆலிம், அவர் ஒரு படித்த ஒரு டிகிரி ஹோல்டர். அவர் ஒரு ஆலிம், அவர் ஒரு டாக்டர். இப்படி இருக்குது இந்த உலகம். மார்க்க அறிவு ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். மால்டீவ்ஸுக்கு போயிருந்தேன். அந்த மால்டீவ்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களை கிட்டத்தட்ட 99% மக்கள் குறைந்தது ஒரு 5-6 ஜுஸ் மனப்பாடம் ஆக்கின ஹாஃபில்கள். எங்க பார்த்தாலும் எவனும் தொழுவிப்பான். அந்த மாதிரி கராத்தை கேட்டிருக்க முடியாது. அவ்வளவுக்கு அங்க குர்ஆனுடைய அறிவு அப்படியே நிறைஞ்சு போயிருக்கிறது. இப்படி பல இடங்கள் இருக்கு. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நம்முடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியோடு இருந்து அவன் ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு ஆசிரியராக, ஏதாவது ஒரு தொழில் பண்ணக்கூடிய அவன் ஒரு வியாபாரியாக இருந்தால் அதுதான் அவர் சொர்க்கம் போறதுக்கான வாய்ப்பா இருக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வனாக. வாஹிரு தஅவானா